ஹாய் கேஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒயில் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார் லூப் பார்த்துருந்தோம். ஸோ ஒயில் லூப்புன்றது ஃபார் லூப் மாதிரி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். முதல்ல ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து தெரியும். அதாவது எத்தனை ஐட்ரேஷன்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை ஐட்ரேஷன்ஸ் தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் தெரியாத ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒயில் லூப்போட சின்டாக்ஸும் சேம் அஸ் ஃபார் லூப் தான். ஸோ ஒயில் லூப் வந்து ஒயில்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருவோம். கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த லைனில் நம்ம வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை வச்சு வந்து நான் எப்படி ஒயில் லூப்பில் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். I = ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ன்றதுனால நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ while ஸோ நம்மளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணுன்றதுனால நான் வந்து <10 கொடுத்துக்கிறேன். ஸோ எப்பவுமே ஃபார் லூப், இஃப் எல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம கோலன் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ கோலன் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு I வந்து 1லேருந்து 10க்குள்ளே இருந்தால் எனக்கு அந்த I வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ பிரிண்ட் I. அடுத்தது நம்ம ஐயோட வேல்யூவை ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஐயோட வேல்யூ 1ன்னு கொடுத்ததுனால 1 மட்டுமே பிரிண்ட் ஆகிட்ருக்கும். ஸோ நான் ஐயோட வேல்யூவை வந்து 1ஆல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ I + = 1. ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஐயோட வேல்யூ வந்து 1ஆல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். while loop. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணதில் வந்து நம்மளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணி சம் ஆஃப் n நம்பர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் அந்த நம்பரை வந்து சம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, அதுவும் நம்ம பேசிக்காக 10க்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ 10க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை வந்து சம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சேம் I = 1 எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நம்மளுக்கு சம் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். sum = 0 கொடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலாக நான் சம் டிக்ளேர் பண்ணுறப்போ 0 கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது அதே மாதிரி I < <10. ஸோ எனக்கு I < <10 இருக்கப்போ என்ன ஆகணும்னா, இந்த டோட்டல் வேல்யூ கூட எனக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ சம்முன்றது தான் இப்போதைக்கு இருக்கிற டோட்டல். ஸோ sum = sum + I. ஸோ எனக்கு பிரிண்ட் சம். ஒவ்வொரு இதுலேயும் பிரிண்ட் பண்ணணுன்னா நீங்கள் பிரிண்ட் சம் கொடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாக பிரிண்ட் ஆகணுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் எனக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து எனக்கு பிரிண்ட் சம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 55 அப்படின்னு காமிக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து சொன்னீங்க நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் I < <10 கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து 10 ஐட்ரேஷன்ஸ் தான் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஸோ ஃபார் லூப்லேருந்து இது எங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒயில் லூப்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் எங்கெல்லாம் தெரியாதோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த லாகினில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். ஒன்ஸ் அந்த யூசர் நேம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த லாகின் பேஜுக்குள்ளே என்டர் ஆக முடியும். பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டால் தான் என்டர் ஆக முடியும். ஒருவேளை
அந்த யூசர் நேமு பாஸ்வேர்டு தப்பாக இருந்தால் அவங்க எத்தனை தடவை தப்பாக போடுவாங்க, எப்போ எந்த ஐட்ரேஷன் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு யூசர் நேமு கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அங்கே வந்து நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அன்னோன். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ப்ரோக்ராமாகவே பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு இன்புட் எடுத்து அதை செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்குன்றதுனால நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வைல் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். வைல் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும், நான் வந்து python@123 அந்த மாதிரி ஏதாவது பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு python@123. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டு. கோலன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, நம்மளுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இன்புட். நீங்கள் பேசிக்காக இன்புட்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த டேட்டா டைப்பும் இங்கே டிக்ளேர் பண்ணல. ஸோ என்டர் யுவர் பாஸ்வேர்ட். சாரி. ஸோ இங்கே என்ன ஆகும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல, என்ன வைல் பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு python@123 கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வைல் கண்டிஷன் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இல்லாத பட்சத்தில் நம்ம பாஸ்வேர்ட் கேட்கணும், இன்புட் வந்து பாஸ்வேர்டாக கேட்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு யூசர் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம ஃபர்தராக எதுவும் லூப் பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. ஒருத்தர் கொடுக்குற பாஸ்வேர்டு தப்பாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம மறுபடியும் அந்த லூப் போய் ரன் ஆக போது, மறுபடியும் பாஸ்வேர்ட் கேட்க போகிறோம். ஸோ அதனால தான் வைல் பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு python@123. ஸோ இந்த python@123ன்றது கரெக்ட் பாஸ்வேர்டு. அது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கிறப்ப இந்த பாஸ்வேர்டுன்ற ஸ்ட்ரிங் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு கூட மேட்ச் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஐட்ரேஷன் வந்து நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அதில் மறுபடியும் இன்னொரு புது பாஸ்வேர்டு கொடுப்போம். அந்த பாஸ்வேர்டு மறுபடியும் கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ணணும். ஸோ ஃபைனலாக லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா பிரிண்ட் ஆக்சஸ் கிராண்டட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து தப்பான பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் python123 அட்டுப்படாமல் வெறும் python@123ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிராண்ட் ஆகாது. ஸோ ஒருத்தர் வந்து தப்பான பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிராண்ட் ஆகாது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா வைல் பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு python@123. ஸோ ஒருத்தர் வந்து அவங்களுடைய பாஸ்வேர்டு python@123 அப்படின்ற கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் இந்த லூப் தான் த்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ மறுபடியும் அவங்க பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களால ஒரு தப்பான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த லாகின் பேஜ்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி சில யூஸ் கேஸஸ்க்கெலாம் நம்ம வந்து வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். இன்னும் இந்த மாதிரி சிம்பிளான ப்ரோக்ராம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது வைல் லூப் வச்சு எக்ஸாம்பிள் போடுறதுக்கு. ஸோ அதை நம்ம ஃபர்தரான வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வைல் லூப்புன்றது என்னென்னா வைல் லூப்புன்றது ஃபார் லூப்பு மாதிரி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து தெரியாது. ஸோ
அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இங்கே நான் கொடுத்துருக்க கண்டிஷன் பாஸ்வேர்டு நாட் ஈக்குவல் டு பைத்தான் 23 ஒருத்தர் தப்பான பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அகைன் எரர் காமிச்சிட்டு மறுபடியும் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ எப்போ ஒருத்தர் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குறாங்களோ, அதாவது இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. இதே நீங்கள் ஃபார் லூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் இத்தனை ஐட்ரேஷன்ஸ் தான் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் தெரியும். ஆனால் வைல் லூப்பில் அப்படி கிடையாது. ஸோ இதுதான் ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் இருக்கிற ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.